எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனை, குறை நீக்கக்கூடிய எங்களுடைய தேவன், ஆசீர்வாதத்தை தரக்கூடிய எங்கள் தேவன், ஆண்டவரே இந்த நாளில் கூட உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு கூட இருங்க. இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மீது உங்களுடைய வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும். அடியான மறித்து வெளிப்படுங்க அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம கேட்போம். என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் ஒருவேளை நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சிலர் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய தகப்பனார் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கலாம். ஒருவேளை நண்பர்களை விசாரிக்கும் போது உங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, திருமணம் நல்ல முறையில் நடந்தது, ஆனால் அப்பா இல்லாத ஒரு குறை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் கிறிஸ்மஸ் நல்ல முறையில் கொண்டாடினேன், ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நல்ல முறையில் கொண்டாடும்படி கிருபை செய்தார், ஆனால் எங்கள் அம்மா இல்லை, ஒரு குறை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அருமையான தேவ ஜனமே, உள்ள இந்த மாதத்தில் அந்த குறையெல்லாம் நிறைவாக்க தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது திருமணத்தில் ஒரு குறை இருந்திருக்கலாம், அந்த குறையை நீக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லை சரீரத்தில் ஒரு குறை இருந்திருக்கலாம், அந்த குறையை நீக்கக்கூடிய தேவன் இன்றைக்கி நம்முடைய குறையெல்லாம் நீக்க போகிறார். இல்லை உங்களுடைய எந்தெந்த காரியங்களுக்கு குறை இருக்கிறதோ அதெல்லாம் குறைகளை நீக்க போகிறார். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி கல்யாணத்தில் அழைக்கப்பட்டிருக்கும்போது அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் குறைவு ஏற்பட்ட பிறகு ஒருவேளை அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய அந்த வீட்டார் வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் என்ன பண்ணுது, குறைவு ஏற்பட்டது. உடனே மரியாமை இயேசு கிறிஸ்து போகிறாங்க, மகனே இதே போல் திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது. அப்போ இயேசு சொல்கிறாரு, இன்னும் என் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் என் வேலை வரவில்லை. அங்கே திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது. ஏன்னா ஒரு கல்யாணத்தில் வந்து அந்த முக்கியமாக எல்லா சில திருமணங்களையும் பார்க்கும்போது கடைசியில் நம்முடைய நாட்டில் பாயாசம் கொடுப்பாங்க, ஒரு சில நாடுகள்லாம் கொடுப்பாங்க, திராட்சரசம் கொடுப்பாங்க. அப்போ அந்த திராட்சரசம் குறைவு ஏற்பட்ட போது இயேசுனிடத்தில் வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்னும் என் வேலை வரவில்லை. அப்படி சொல்லிட்டு தான் அவர் அங்கே இருக்கிற வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் போய் 6 கஜ்ஜாடி நிறையா தண்ணீர் என்ன பண்ணுங்கள், நிரப்புங்க. ஒரு கஜ்ஜாடி வந்து 2 குடம் 3 குடம் தண்ணீர் பிடிக்குமா, அப்படி 6 கஜ்ஜாடி நிறையாக தண்ணீர் என்ன பண்ணாங்க, நிரப்பினார்கள். அப்போ தண்ணீர் நிரப்பின பிறகு இயேசுக்கு சொல்கிறாரு, இப்போ மொண்டு போய் என்ன பண்ணுனீங்க, பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொடுங்க அப்படின்னு. உடனே அதை மொண்டு போய் பந்தி விசாரிப்பு அவங்க கொடுத்த பிறகு, அந்த சாப்பிட்ட பிறகு, அந்த திராட்சரசம் குடித்த பிறகு, முன்னாடி கொடுத்த ரசத்தை காட்டிலும் அந்த ரசம் மிக ருசி உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவர் செஞ்ச அந்த அற்புதத்தை பார்த்து அவர் சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ நம்முடைய குறைகளை நீக்குகிற ஒரு தேவன் அந்த கல்யாணத்தில் அந்த குறை ஏற்பட்ட போது அந்த குறையை வந்து நீக்கினார். நம்முடைய திருக்கோளூர் பக்கத்தில் பழங்கூர்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு மகளுக்கு வந்து ஒரு குறை இருந்தது.
என்ன குறை அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அந்த மகளை வந்து ஒரு பெண் பார்த்துட்டு போவாங்க. அப்படியே பெண் பார்த்துட்டு போகும்போது, அதனால் அந்த திருமண காரியம் கொஞ்சம் லேட்டானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகளுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது, கொஞ்சம் குள்ளமாக இருந்தது. ஏன்னா பெண்களுக்கு வந்து அழகை வந்து எதுனா முடி தான். முடி வந்து குள்ளமாக இருந்தால் அவங்களுக்கு இருந்தால் அப்புறம் அந்த அவங்க மனசு வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது அவங்களுக்கு குறையாக இருக்கும். அப்போ பாருங்க, அந்த மகளுக்கு முடி கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு குறை அந்த மகளுக்கு. இதனால் சில திருமண காரியம் தடையாகுது சொல்லி இந்த மகளுக்கு ஒரே குறையாக இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு முறை அந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் ஜெபித்த பிறகு தேவன் அந்த மகளுடைய குறையை நீக்கி ஒரு திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஏன் திருமணம் நடைபெறாமல் இருக்கும்போது ஏன் நடைபெறலை அப்படின்னா, ஒருவேளை இதை போல் அவங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கும்போது அந்த திருமண காரியங்கள் தடையாக இருக்குது. இல்லை அவங்களுடைய ஒரு வயது மூலியமாக அந்த ஒரு குறை இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் அந்த மகளுக்கு ஜெபித்த பிறகு அந்த குறையை நீக்கினார், திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு, தடையை நீக்கி போட்டார், ஒரு அற்புதத்தை என்ன பண்ணார், செய்தார். அல்லேலூயா. யாக்கோபு 1:5 சொல்லப்படுது, உங்களில் ஒருவன் ஞானத்திற்கு குறைவுள்ளனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பாடத்தில் எனக்கு வந்து என்னால் படிக்க முடியல, இந்த பாடம் எனக்கு கஷ்டமாகுது, இந்த இங்கிலீஷ் பாடம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கணக்கு பாடம் கஷ்டமாக இருக்கிறது, இல்லை எனக்கு ஞானம் குறைவாக இருக்கிறது, எனக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனம் சொல்லுது, ஒருவன் ஞானத்திற்கு குறைவுனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் இங்கே கேட்கும்போது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 34:10 சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணதா, குறைவுபட. கர்த்தரை நம்ம தேடும்போது ஒரு நன்மை குறைவுபடாது. அல்லேலூயா. ஒரு பண்ருட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிருந்திருக்கும் போது எல்லா கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஒரு இடத்துல வரவழைத்து சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லி நாங்கள் ஜெபித்து விட்டு அந்த இடத்த விட்டு புறப்படும் போது ஒரு குடும்பத்தில் எங்களை ஜெபிக்கும்படியாக எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம். அப்போ அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, சரி 3 ஆண் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு பெண் குழந்தை எங்களுக்கு வேணும், அதான் எங்களுக்கு ஒரே குறையாக இருக்குது அப்படின்னாங்க. உடனே அந்த குடும்பத்தாருக்கு இயேசு செய்த இந்த அற்புதங்களை, இயேசு என்ன நன்மை செஞ்சார், நீ விசுவாசிக்கும் போது எப்படி உங்களை அற்புதம் செய்வார் எல்லாம் வேத வசனம் சொல்லி உங்களோட குறையெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஜெபித்து விட்டு நாங்கள் வந்தோம். அப்போ வந்த பிறகு ஒரு 3 மாதம் கழித்து அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு தேவன் குழந்தைய பாய்த்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு 10 மாதம் கழித்து சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு பெண் குழந்தைய எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவரில் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்க. ஹல்லேலூயா.
வேதவசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது என்ன பண்ணுமா? ஒழிந்து போகும். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது குறைவான காரியம் போயிடுங்க. நிறைவானது வரும்போது குறைவானது என்ன பண்ணுமா? ஒழிந்து போகும். இயேசு வரும்போது அங்கே நிறைவு தான் வருங்க. அல்லேலூயா. அங்கே குறையங்க அந்த அந்த இடத்துல இருக்காது. நிறைவானது வரும்போது குறைவானது என்ன பண்ணுமா? ஒழிந்து போகும். அப்புறம் அந்த குடும்பத்தார் ஆண்டவரை தேடினாங்க. ஒரு எங்களோடு சேர்ந்து அவங்களே ஜெபித்தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். அவங்க குறையை நீக்கினார். அப்புறம் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அற்புதம் நடைபெறாமல் இருக்குது. ஏன்? நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு 9 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை பொம்பளைங்க? 9 பொம்பளை பிள்ளைங்க. நம்ம 2 பேர் இல்லை ஒருத்தர் நம்ம கஷ்டமாகுது. ஒருத்தர் 9 பொம்பளை பிள்ளைங்க. எவ்வளோ பேர் வேதனை பாருங்க அவங்களாம். அவங்களுக்கு ஒரே குறை என்னென்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுலே ஒரு குறை. ஆனால் அந்த குடும்பத்தார் கர்த்தரை தேடி இருந்தாருங்கன்னா கொஞ்சம் அற்புதம் செஞ்சுருக்கலாம். அவங்க ஒரு சில இன்னும் ஒருவேளை நான் எப்படி என்னுடைய மதத்தை விட்டு எப்படி வருவேன், இன்னும் நான் எப்படி அந்த தெய்வத்தில் வருவேன். நான் நம்ம யாரும் மதெல்லாம் மாற்றலை. உங்கள் மனசை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுறார்? குழந்தை பாய்த்து கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உன் குறையை நீக்குவார். அது திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டுற எந்த காரியமாக இருந்துக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த குறையை நீக்குகிற ஒரு தேவன். நிறைவானது வரும்போது குறைவான என்ன பண்ணுமா? ஒழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் சொல்லப்படுது. நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்களும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீஷரை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை அனுப்பும்போது பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது. அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அனுப்பும்போது சீஷருக்கு பணத்தை கொடுக்கல. ஊழியத்துக்கு அனுப்பும்போது பையெல்லாம் கொடுத்து அனுப்பல, பாதரட்சிகளும் எதுவும் கொடுத்து அனுப்பலை. அதான் அவர் சொல்றாரு, நான் உங்களை அனுப்பும்போது பணப்பையும் சாமான பையையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் குறை இருந்ததா? அப்போ சீஷர் சொல்கிறாங்க, ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. அல்லேலூயா. ஆமாம். நாம் கூட ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஊழியர்களும் சரி விசுவாசம் சரி ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு இந்த பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது, நான் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன், நான் இந்த வேலை செய்ய போகிறேன், எனக்கு குறைவு ஏற்படும் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ நம்பி நம்ம புறப்படும் போகும்போது எந்த குறையுமே இருக்காது. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நாங்கள் உன்னை அனுப்பும்போது அதான் பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறை இருந்ததா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. அல்லேலூயா. அப்போ அவங்க ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவை விசுவாசித்தாங்க, கர்த்தர் அவங்களை அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அப்போ அவங்க போன இடங்களெல்லாம் நிறைய அற்புதம் நடைபெற்றது. அவங்க எந்த குறையும் இல்லை, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு அவங்க திரும்பி வந்தாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 34:10 சொல்றாரு, ஒரு என்ன சொல்றேன்னா, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை என்ன பண்ணா குறைப்படும். இப்போ ஒரு 4 வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னா, முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குறை மாற வேண்டுமானால் 4 வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய குறை மாற வேண்டுமானால் முதலாவதாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 34:10 சொல்றாரு, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை என்ன படாதா? குறைவுபடாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடும்போது நமக்கு எந்த குறைவு என்ன பண்ணது ஏற்படாது. அடுத்ததாக விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக மாறும், நம்ம குறையை நீக்குவார். அல்லேலூயா. மத்தேயு 21:22 சொல்றாரு, மத்தேயு 21:22 விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை நீங்கள் கேட்பீர்கள்னா பண்ணாது பெறுவீர்கள், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, பெறுவீங்க சொல்றார். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள்னா பண்ணாது நீங்கள் பெறுவீர்கள், பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. அதே மார்க் 11:24 ஒருத்தர் படிங்க. மார்க் 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. இங்கே மார்க் அதிகாரத்தில் அப்படியே சொல்லப்படுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க,
எப்படி கேட்கணும்? அதை நான் பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணீங்க? விசுவாசத்தோடு என்ன பண்ணீங்க? கேளுங்க. அப்படி கேட்கும் என்ன நடக்குமா? படிங்க. அவைகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், வேதவாசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. ஆபிரகாம் எப்படி அவன் கர்த்தரை விசுவாசித்தான்னு பாருங்க. ஆதியாகமம் 15:5-6 படிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீர் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவள் என்ன என்று சொல்லி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு என்ன எண்ணினாராம்? நீதியாக எண்ணினார். ஒரு அல்லே சொல்லுவோமா? பாருங்க, ஆபிரகாம் பார்த்து சொல்ற ஆண்டவரே, அவனை வெளியே அழைக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அவனை வெளியே அழைக்கிறார். வெளியே அழைத்து அவர் பார்த்து சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், இந்த வானத்து நட்சத்திரம் போல உன்னை என்ன பண்ண உடனே நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படி சொல்றேன். அல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் படிங்கம்மா. வெளியே அழைத்து, நீர் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரம் என்ன உன்னால் என்ன கூடுமானால் அவள் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி வண்ணமாக இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். அதே பாரு இன்னொரு இடத்துல பாருங்க, அவர் சொன்ன மாத்திரமே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன பண்ண? நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்படுது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 படிங்க. ரோமர் 4, 21, 22, 23 படிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான ஒரு ஆபிரகாம் பாருங்க, முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அடுத்தது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. படிங்க. ஒரு அல்லே சொல்லுவோமா? அவனுக்கு மாத்திரமல்ல, அது நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு எழுதப்பட்டு, அப்போ நாம கூட அந்த விசுவாசத்தை அவர் மேலே நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக வைக்கணும். அதே ரோமர் 4:17 சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். அவன் அந்த இயேசு பிதா கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார்னு சொல்லி அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. இடையில அவனுக்கு கொஞ்சம் அவிசுவாசம் வந்தது. இடையில அப்படி அவனுக்கு ஒரு அவிசுவாசம் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகம அதிகாரத்தில் பாருங்கள், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அவிசுவாசமே வரும். ஆதியாகமும் எடுக்கலாமா? அந்த இடத்துல அவனுக்கு என்ன வரும்? அவிசுவாசமே வரும். அப்போ அவங்க சொல்லும்போது என்ன நடக்கும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது. 18, 12, 13 படிங்க. ஆகையால் நகைத்து நான் கிழவியும் இப்போ இங்கே அவங்க வீட்டுக்கு அந்த தேவ மனிதர் சொல்கிறாங்க, நான் அந்த உற்பத்தி கால திட்டத்தில் நான் வருவேன், அப்போது சாராள் குமாரன் இருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா இவங்க சந்தேகப்படுறாங்க. பாருங்கள், சாராள் சொல்கிறாங்க, தன் உள்ளத்தில் நகைத்து நான் கிழவியாக இருக்கிறேனே, என் ஆண்டரும் முதிர் வயது உள்ளவனா இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் ஒரு சந்தேகம் வந்துச்சு, எனக்கு வயசாகிடுச்சுன்றாங்க. நீங்கள் ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஆபிரகாம் அவரும் எப்படி சொல்கிறார் பாருங்கள். அவரும் என்ன பண்ணுறாரு?
ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தது. ஆதியாகமம் 15 பாருங்களாம், அதில் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஆதியாகமம் 17 படிங்க. ஆதியாகமம் 17 படிங்க. ஆதியாகமம் 17. அப்போது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாள் என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு. நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம்னா வந்து ஒரு சந்தேகம் வருது, எனக்கு குழந்தை பிறக்குமா, எனக்குன்னா இப்போ குழந்தை பிறக்குமா சொல்லி இந்த இடத்துல அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அல்லேலூயா. பாருங்க, அப்போது ஒரு சில நேரத்தில் ஆபிரகாம் அவ்வளோ விசுவாசத்தில் இருந்தான் தான், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, எனக்கு 100 வயது ஆயிடுச்சே, எனக்கு பிள்ளை பிறக்குமா, திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் சந்தேகம் நம்ம வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், யாக்கோபில் 1:6 சொல்கிறாரு, சந்தேகப்படாமல் கேட்குறோமா. யாக்கோபு 1:6 படிங்க. யாக்கோபு 1:6 சொல்றாரு பாருங்க, படிங்க பார்க்கும். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவனை எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்குன்னு சொல்றார். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சந்தேகப்படாமல் கேட்கணும் சொல்றாரு. அல்லேலூயா. எவ்வளோ வேணா பண்ண நம்ம சந்தேகப்படக்கூடாது. எவ்வளவாகிலும் நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் கேட்கும்போது அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. நீ சந்தேகப்படும் போது காற்றினால் அடிப்பட்ட இந்த அலைக்கு நீங்கள் ஒப்பாக இருப்பீர் என்று சொல்லப்படுது. சந்தேகப்படக்கூடாது. எங்கள் கலப்புரத்தில் ஒரு சிஸ்டருக்கு வந்து ஒரு 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இயேசு பற்றி சொல்லி நீங்கள் இயேசு மேல் நம்பிக்கை வைங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தரை எனக்கு குழந்தை பாய்த்து குடும்பம் நம்பினா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார் வசனத்தினா சொல்லி ஜெபித்த பிறகு இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. சந்தேகப்படாமல் நம்ம என்ன பண்ணுமா, ஜெபிக்கணும். சந்தேகப்படாமல் ஒருவேளை அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அது படிக்கிற பிள்ளைகளும் சரி, இல்லை பெரியவங்க சின்னவங்க வாலிப பிள்ளைகளும் சரி, நீங்கள் சந்தேகப்படாமல் கேளுங்க. ஆண்டவரே என் பிஸ்னஸ் பெருக பண்ணுங்க, சந்தேகப்படாமல் கேளுங்க. ஆண்டவரே என்னோடய வீடை நீங்கள் கட்டி கொடுங்க, சந்தேகப்படாமல் கேளுங்க. ஆண்டவரே என் வியாதியை நீக்குங்க, நீங்கள் சந்தேகப்படாமல் கேளுங்க. அந்த அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போது சந்தேகப்படக்கூடாது. அதுதான் சொல்கிறார் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அந்த ஊமையும் செவிடுமான ஆவி பிடிச்ச ஒரு பையனை ஒரு தகப்பனரை கொண்டு வர்றாரு, இயேசுனிடத்தில் கொண்டு வராங்க. அப்போ ஏசாமி கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ 24ஆம் வசனத்தை படிங்க பார்க்கும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. அப்போ அவிசுவாசம் வரக்கூடாது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்கிட்ட கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது. அவிசுவாசம் நீங்கும்படி அவன் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இந்த அவிசுவாசம் வரக்கூடாது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை அவர் விரட்டினார், துரத்தினார். அப்போ அவனுக்கு சுகம் கிடைச்சிது. அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது அப்போ சீஷெல்லாம் கேட்குறாங்க, எங்களால் ஏன் அதை துரத்த முடியல? அப்போ இயேசுக்கு சொல்கிறார், இவக பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலும் அன்றி மற்ற எவித்திலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. சந்தேகப்படாமல் கேளுங்க, ஜெபிங்க. அது அந்த பிசாசுங்கிற போல வியாதி போல உபவாசம் இருந்து ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். 4ஆவதாக பாருங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 2:4 சொல்கிறாரு, என் வேலை என்ன பண்ணா இன்னும் வரலை. அப்போ பாருங்க, அந்த சரியான வேலை வரும்போது அங்கே அற்புதம் நடைபெறும். சரியான அந்த நேரம் வரும்போது திருமண காரியம் நடைபெறும். சரியான நேரம் வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரியான நேரம் நீங்கள் காத்து இருக்கும்போது உங்களுடைய எந்த காரியத்திலும் சரி வெற்றி கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்கிறாரு, என் வேலை என்ன பண்ண இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுது.
ஆதியாகமம் 21:5 படிக்கும்போது படிங்க பார்க்கும். ஆதியாகமம் 21:5 படிங்க. ஆதியாகமம் 21:5. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் எத்தனை வயதா? 100 வயதா இருந்தது. ஒரு அல்லே சொல்லுமா. ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கு பிறந்தபோது எத்தனை வயசு? 100 வயசு இருந்தது. அல்லேலூயா. அப்போ அதுவரை அவன் காத்திருந்தான். அது என்ன பண்ணவன்? காத்திருந்தான். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான்? உடனே கிடைக்கணும், உடனே எனக்கு அற்புதம் நடைபெறணும், உடனே எனக்கு இதான் செய்யணும் அப்படின்னு. நிறைய நேரத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம சபையார் எல்லோரும் என்ன பண்ணுங்க, அந்த ஊழியத்துக்காக இப்போ எனக்கு நான் ப்ரேயர் சென்டர் வேணும்னு கேட்டிருந்தேன். அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம சபையில் நம்ம நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறோம். ஒரு காந்திய குடும்பம், குமாரைய குடும்பம், நம்ம சபை நம்மளே ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ண நமக்கு அந்த அற்புதத்தை நமக்கு செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம காத்திருக்கணும். அதான் எந்த காரியத்தை நம்ம காத்திருக்கும்போது அந்த நேரம் வரும்போது நமக்கு அற்புதம் செய்வார். அதுவும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் இருக்கணும். வேதவசனம் சொல்லுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு தேவனுடன் பண்ணி கொண்டு தானா சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போது நம்ம ஜெபத்தை விடக்கூடாது, வேதவாசி விடக்கூடாது. காத்துன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. வேதத்தை நல்லா படிக்கணும், ஜெபித்து கொண்டு இருக்கணும், உபவாசம் ஜெபிக்கணும். ஏனோக்கு பாரு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, கர்த்தர் அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு சொல்லப்பட்டு. அருமையான தேவஜனமே, சில நேரத்தை நம்ம காத்திருக்கும்போது நமக்கு அந்த அற்புதம் என்ன பண்ண அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம காத்திருக்கணும். எனக்கு ஆண்டவர் செய்வார். நம்ம காத்திருக்கும்போது நம்ம அற்புதம் செய்வார். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குற சொல்ல வார்த்தைன்னு பெறுறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் என் குறையெல்லாம் நிறைவாக்க போகிறீங்கப்பா. இனி இருக்கிற இந்த 3 மாதத்தில் என் குறைகள் என்ன பண்ணுங்க நிறைவாக்க போகிறீங்க ராஜா. என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறீங்க ராஜா. என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறீங்க ராஜா. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறீங்க. என் மகனுக்கு அப்பா நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் குறையில நீக்க போகிறீங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பாருங்களா, ஐஸ்வர்யம் நம்மளை ஐஸ்வர்யனா மாற்றும்படி அவர் தரித்திர ஆனார் அவர். அப்போ நம்முடைய தேவன் எப்பேற்படுத்த தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பந்தம். நம்மளை ஆஸ்வதிப்பார். நம்முடைய குறையெல்லாம் பண்ண அவர் நிறைவாக்கு. கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது, எனக்கு அற்புதம் செய்யுங்கிறார். என் குடும்பத்தில் இருக்கிற தடைகளை மாற்றுங்க ஏசாப்பா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றலை விடேன் என்று சொல்லப்படுது. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுக்கு பாருங்க, அவர் சிலுவையில் அவர் தொங்கி கொண்டிருக்கும்போது அவர் இறந்துட்டார். இறந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு யாருமே இல்லை. அவரோட கொஞ்சம் சீசன்லாம் பண்ணாங்க, ஓடி போயிட்டாங்க, யாருமே இல்லை. கடைசியில் அந்தரங்க சீசன் நிக்கோதேமு, யோசேப்பு, இவங்க 2 பேர் தான் வராங்க. அவங்க 2 பேர் தான் பிலாத்துட்டு போய் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து இறந்துட்டார். அவங்க தான் அவரை எடுத்து போய் அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றலை விடேன்னு சொல்லிக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் தேவன் உங்களுக்கு அற்புதம் அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்துக்கு ஆயத்தம் உள்ளவங்க என்ன பண்ண ஆயத்தமாவாங்க.